தமிழ் மீடியா பார்வையாளருக்கு வணக்கம். நாம் இன்று சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் முனைவர் மஞ்சுளா அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம். சமீபத்தில் செல்லூர் ராஜு அவர்கள் ஒரு மேடையில் பேசும்பொழுது என்ன பேசுகிறாரு அப்படின்னா, பாஜக கிட்ட சீட்டு கேட்டு வாங்குற நிலைமை எங்களுக்கு வந்துச்சுன்னா நாங்கள் செத்துருவோங்கிற அளவுக்கு பேசியிருக்கிறாரு. இப்போ அதிமுகவோட நிலைமை அப்படி தான் இருக்கா? நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அந்த மாதிரி அதிமுகவை தூண்டிக்கிட்டு இருக்கிறாங்க. வெளியிலேருந்து கூட சொல்ல முடியாது, உள்ளுக்குள்ளேயே அந்த மாதிரியான சதித்திட்டங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. 2ஆம் கட்ட தலைவர்கள் அப்படின்னு நம்ம கொண்டாடுற அவங்க தான், அதுலேயும் மணிகள் தான் இந்த மாதிரி தெரிச்சு போய் ஓடி இருக்கிறாங்க இல்லையா? அப்படிப்பட்ட அதிமுக பிரமுகர்களை எல்லாம் மறுபடியும் கூட்டிகிட்டு ஒன்று சேர்த்து அதை அப்படியே கொண்டு போய் ஒரு வெண்ணெய் உருண்டை இருக்கும் பாருங்கள், அந்த வெண்ணெய் உருண்டையாக கொண்டு போய் பாஜக கிட்ட கொடுத்து அந்த ஒரு வெயில் பட்டு அந்த வெண்ணெய் உருண்டை உருகும் பாருங்கள், அந்த மாதிரி உருக வைக்கணும் அப்படின்னு பார்க்குறாங்க. அதனால் அதனுடைய ஒரு வெளிப்பாடாகத்தான் அரசல் புரசலாக கட்சிக்குள்ளேயும் கட்சிக்கு வெளியிலையும் பொதுமக்கள்கிட்டையும் தொண்டர்கள்கிட்டையும் ஒருவேளை பாஜகவில் இணைஞ்சிருந்தா ஏதோ பெரிய சாதிச்சிருப்போமோ அப்படின்ற மாதிரியான ஒரு பிம்பத்தை உருவாக்குறாங்க. தேர்தல் முடிவுகள் வந்ததுக்கப்புறமா பாஜகவிலையும் அந்த மாதிரியான ஒரு பேச்சு இருக்குது, அதிமுகவிலையும் 2ஆம் கட்ட தலைவர்களாக இருந்தவங்க அந்த மாதிரியான ஒரு பேச்சை பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ இதுக்கெல்லாம் பதிலடி கொடுக்குற மாதிரி தான் செல்லூர் ராஜு அவர்கள் இப்படி சொல்லியிருக்காரு. இன்னும் கூட கொஞ்சம் முன்னாடி யோசிச்சு பாருங்களேன், ராஜேந்திர பாலாஜின்னு ஒரு அமைச்சர் இருந்தார். அவர் மோடி எங்கள் டேடி அப்படின்னாரு. ஜெயலலிதா அம்மையார் இருக்கிறப்போ மோடியா லேடியான்னு கேட்டாங்க. அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல், கூச்ச நாச்சம் இல்லாமல், வெக்கமே இல்லாமல் மோடி எங்கள் டேடி. அப்போ இவங்க அப்பாவை இவர் கேவலப்படுத்துகிறாரா, இல்லை மோடி அவர்களுக்கு அந்த அளவுக்கு சிறப்பு கொடுக்குறாரா அப்படின்றதெல்லாம் அவருடைய பார்வைக்கு நான் விட்டுறேன். அந்த மாதிரி பேசின ராஜேந்திர பாலாஜியும் அப்புறமா ஆட்சி முடிவுக்கு வந்ததுக்கப்புறமா தேர்தலை, சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் அந்த மாதிரி சந்திக்கும் பொழுது அவருடைய பேச்சு வேறையாக மாறிடுச்சு. இதுக்கு மேலே எங்களுக்கு ஒட்டும் கிடையாது, உறவும் கிடையாது, நாங்கள் பிரிஞ்சு வந்துட்டோம், தனிச்சு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி பேசினார். அதனுடைய நீட்சியாகத்தான் செல்லூர் ராஜு அவர்களுடைய பேச்சையும் நான் பார்க்குறேன். ஏன்னா எடப்பாடியார் அவர்கள் ஒரு முக்கியமான செயற்குழு கூட்டத்தை கூட்டணும் அப்படின்னு நினச்சிருக்காரு. ஏன் இந்த செயற்குழு கூட்டம்? முதல்ல என்ன பேசுனாங்க அப்படின்னு சொன்னால், மாவட்ட செயலாளர்கள்லாம் ஒரு கூட்டத்தை போட்டுருவோம். ஏன்னா இப்போ வரைக்கும் கூட எடப்பாடியார் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை அப்படின்றது இருக்குது. இடைத்தேர்தலை நம்ம கைவிட்டோம், நம்ம புறக்கணிச்சிட்டோம். ஆனால் நிச்சயமாக 26 வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் என்பது நமக்கு ஒரு நம்பிக்கையுடைய ஒரு தேர்தல் தான். ஏதாவது ஒரு வகையில் நம்ம கட்சியை சார்ந்து நமக்கான ஒரு முகத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி அவர் நம்புகிறார். அப்போ அந்த சூழலில் மாவட்டம் தோறும் எப்படி இருக்குது நிலவரம் அப்படின்றத கணிக்கிறதுக்காக ஏற்கனவே தொகுதி வாரியாக அவர் பேசினது எல்லாமே நம்ம பார்த்தோம். இப்போ இந்த சூழலில் மாவட்ட செயலாளர்களை கூப்பிட்டு வச்சு ஒரு கூட்டம் நடத்தணும் அப்படின்னு விரும்பினார். அப்புறமா உள்ளுக்குள்ளே ஒரு சலசலப்பு நடந்திருக்கு. மாவட்ட செயலாளர்களை வச்சு என்ன பண்ணுறது? அதை விட செயற்குழு கூட்டம், அதுலேயும் அவசர செயற்குழு கூட்டம்னு ஒன்று கூட்டினா நல்லா இருக்குமே, அப்போ எல்லாரும் பேசலாம். அப்போ அந்த செயற்குழு கூட்டத்தில் யார் வராங்க? மாநில அளவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள், அப்புறம் சட்டமன்ற உறுப்பினர்கள், அணி செயலாளர்கள், செயற்குழு உறுப்பினர்கள். இவங்க யாரும் ஆஸ் ஐ எம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர் அந்த மாதிரியெல்லாம் லீவ் லெட்டர் கொடுத்துடக்கூடாது, எல்லாருமே கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போது இது ரொம்ப மிக முக்கியமான ஒரு கூட்டமாக பார்க்குறோம். இப்போ இந்த கூட்டத்தில் தான் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இந்த 2ஆம் கட்ட தலைவர்கள் செதஞ்சு போன, தெரிச்சு ஓடி இருக்கிற அந்த அதிமுக ஒன்றிணைக்கணும் அப்படின்னால அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த செயற்குழு கூட்டத்தில் மாவட்ட செயலாளர்களை எல்லாம் தூண்டி விடணும்னு பார்க்குறாங்க. என்ன மாதிரி? ஓபிஎஸ் அவர்களை இணைச்சிக்கலாம், தினகரன் அவர்களை இணைச்சிக்கலாம், சசிகலா அம்மையார் வேற ஒரே எண்மண் எண் மக்கள் அப்படின்ற மாதிரி அவங்க ஜெயலலிதா அம்மையாருடைய வழியில் மக்கள் பணி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க புறப்பட்டு போயிருக்காங்க. இப்போ 2வது கட்டம். முதல் கட்டத்தில் தென்காசி மாவட்டத்தில் பார்த்தோம், இப்போ 2வது கட்டத்தில் திருநெல்வேலி மாவட்டம். அதனால் இப்போ அவங்க எல்லாரையும், ஏன்னா அவங்க யாருடைய முகம், யாருக்கான ஆதரவாளர்கள், இல்லை அவங்களுடைய ஆதரவாளர்கள் எந்த சமூகம் அப்படின்றது வெளிப்படையாக நமக்கு தெரியும். நமக்கு சாதியின் மேலே பெருசாக நம்பிக்கை இல்லை, அது நம்ம ஒழிக்கணும் அப்படின்னு நினச்சாலும் ஒரு சசிகலா அம்மையார் அப்படின்னு சொல்லும்போது அவர்களுக்கான முகம் அப்படின்றது
ஒரு குறிப்பிட்ட சமூகம். அப்போ அந்த சமூகத்தில் இருக்கிறவங்களாம் எழுச்சியோட பார்க்குறாங்க, நம்ம சின்னமாக வந்துட்டாங்கடா, நம்மளை இனிமேல் யாரும் ஒன்றும் அசைச்சிக்க முடியாதுடா அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு போகிற இடத்துல ஒரு பெரிய வரவேற்பு இருக்குது. அப்போது ஏற்கனவே பல்வேறு காலகட்டங்களில் தோல்வி, அடுத்தது ஓட்டு வந்து பிரியுது, இன்னொன்று ஓட்டில் வந்து சரியுது, அடுத்தது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்த ஓட்டுகள் அப்படின்றது இல்லாமல் போயிருக்கு. இப்போ இந்த சூழலில் குறைந்தபட்சம் அந்த குறிப்பிட்ட சமூகத்தினுடைய ஓட்டை நம்ம பக்கம் இழுக்கணும்னா அந்த நபரை, சசிகலா அம்மையார்னு சொல்லக்கூடிய அந்த நபரை எப்படியாவது கட்சிக்குள்ளே சேர்க்கணும் அப்படின்னு அவங்க பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த செயலாளர்களுக்கிட்டெல்லாம் அறிவுறுத்தியே சொல்லியிருக்கிறாங்க, போய் வந்துட்டு இது மாதிரி கூட்டம் நடக்கும் பொழுது இதை மாதிரி பேசணும், இப்படி வந்து பேசணும், இதை பற்றி சொல்லணும் அப்படின்னு. இது எப்படியோ ரகசிய தகவலாக எடப்பாடியார் அவர்களுக்கு வந்தாச்சு. அதனால் அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, மாவட்ட செயலாளர்களை எல்லாம் கூப்பிட்டு, கூட்டம் நடக்க போகுது, அதில் மாற்றம் இல்லை, இவ்வளவு பேரும் வந்தாகணும், அதுலேயும் மாற்றம் இல்லை, ஆனால் ஒரே ஒரு மாற்றம் மட்டும் உண்டு, என்னன்னா யாராவது கூட்டத்தில் இவங்கள சேர்க்கணும் அவங்கள சேர்க்கணும்னு பேசுனீங்க தொலைச்சேன் அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்லியிருக்காரு. இப்போது மாவட்ட செயலாளர்களுக்கு அந்த பக்கமும் பேச முடியல, ஏன்னா அவங்களுடைய ஆதரவை பெற்றவங்க இருப்பாங்க இல்லையா, இல்லை அவங்களுக்கு வந்துட்டு ஆதரவு தெரிவிக்கக்கூடியவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்களால அந்த பக்கமும் பேச முடியல, கட்சி தலைமைக்கிட்டையும் பேச முடியல. ரெண்டு பக்கத்துலேயும், அதாவது உரலுக்கு ஒரு பக்கம் தாண்டா இடி, ஆனால் மத்தளத்துக்கு ரெண்டு பக்கம் இடி அப்படின்ற மாதிரி ரெண்டு பக்கத்தில் அப்படி பேசுறதா இப்படி பேசுறதானே. கடைசியாக ஒரு வார்த்தை விட்டுட்டாங்க, என்னென்ன தலைவரே, நீங்கள் சொல்கிறத நாங்கள் கேட்கலாம், ஆனால் தொண்டர்கள் கேட்பாங்களா, கட்சி தொண்டர்கள், கட்சி விசுவாசிகள் இந்த கட்சியை எப்படியாவது கொண்டு வந்துடணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க, பிரிஞ்சு போனவங்களையெல்லாம் உள்ளுக்குள்ளே சேர்த்தா தானே முடியும். இப்போ படத்துலலாம் பார்த்தீங்கன்னா குடும்ப பாட்டுன்னு ஒன்று பாடிக்கிட்டே போவாங்க, எல்லாரும் அப்படி சேர்ந்துப்பாங்க. அந்த மாதிரி நம்ம வந்துட்டு கட்சியில் இருந்து போனவங்கள, இல்லை நீங்கள் வந்து வெளியேற்றினவங்க, அவங்க எல்லாரையும் வந்து உள்ளே கூப்பிட்டுக்கணுமே, அப்படி வந்து தொண்டர்கள் பேசுனாங்கன்னா நாங்கள் என்ன செய்ய முடியும் அப்படின்னு அவங்க நைஸாக நழுவிட்டாங்க. அப்போ இதிலேருந்து நமக்கு தெரியுது, எடப்பாடியார் அவர்கள் கையில் தலைமை இருக்குது, கட்சி இருக்குது, கொடி இருக்குது, லெட்டரேடு இருக்குது, எல்லாமே இருக்குது. இப்போ சசிகலா அம்மையார் இந்த திருநெல்வேலி மாவட்டம் பகுதியில் வரும்பொழுது அந்த தெரு முழுக்க கொடிகளை நட்டின உடனே அங்கே இருக்கக்கூடிய அதிமுகவினுடைய விசுவாசி என்ன பண்ணியிருக்காருன்னா போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டார். அதனால் உடனடியாக அந்த கொடிகளை எல்லாம் எடுத்துட்டாங்கன்னு பார்க்குறோம். அப்போது கொடி எல்லாமே வந்து இவர்கிட்ட தான் இருக்குது, ஆனால் தொண்டர்கள் இவர் சொல்லுவதை கேட்பார்களா அப்படின்ற ஒரு பெரிய சந்தேகத்தை வந்து மாவட்ட செயலாளர்கள் எழுப்பியிருக்காங்க. இப்போ இந்த சூழலில் தான் இந்த அவசர செயற்குழு கூட்டம்னு 16ஆம் தேதி நடக்க இருக்கிறதா சொல்கிறாங்க. அந்த நடக்க இருக்கக்கூடிய அந்த செயற்குழு கூட்டத்தில் இவங்க உண்மையிலேயே இப்படி ஒரு எல்லாரும் இணையணும் அப்படின்ற ஒரு கருத்து சொல்லுவாங்களா? அப்படி கருத்து சொல்லும் பொழுது எடப்பாடியார் அவர்கள் கிட்டேருந்து என்ன மாதிரியான பதில் வரும்? ஏன்னா இப்போ செல்லூர் ராஜா அவர்கள் ஒரு பதிலை சொல்கிறார் இல்லையா, அந்த மாதிரியான எந்த மாதிரியான பதில் வரும்? அவரையே வந்துட்டு தலைவராக ஏற்றுக்கிட்டு இருக்கக்கூடிய மற்றவர்கள் எப்படி வந்து பதில் கொடுப்பாங்க, எப்படி இந்த பிரச்சனைகளை எதிர்கொள்ள போகிறாங்க அப்படின்னு தெரியல. ஆக மொத்தம் மீடியாவுக்கு நல்ல கண்டென்ட் இருக்குது அப்படின்றத மட்டும் நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. இப்போ வந்து அதிமுக அப்படின்னாலே வந்து இப்போ ஆண்ட கட்சின்னு ஒரு விஷயம் இருக்குது. இப்போ அவங்க ஆண்ட கட்சினாலும் இப்போ அடுத்த ஆட்சிக்கு வர்றதுக்காக அவங்க எவ்வளோ தான் உழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எடப்பாடி அவர்கள் கொஞ்ச நாள் முன்னாடி ஆலோசனை கூட்டம் அதெல்லாம் கூட நடத்திருந்ததை பார்க்க முடியுது. இப்போ மக்களவை தேர்தலில் வந்து நம்ம சரிவை தான் சந்திச்சிருக்கோம். அதிமுகவுக்கு பெருசாக எந்த அளவுக்கும் ஒரு ஓட்டுலாங்கிறது வந்து குறைவாக தான் இருக்குது. சில இடங்கள்லாம் 3ஆம் இடம் 4ஆம் இடம்லாம் போயிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அப்போ பாஜகவோட கூட்டணி வச்சது தான் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லி இந்த நிலையில் இப்போ மீண்டும் இப்போ நீங்கள் சொல்ல மாதிரி இப்போ 2ஆம் கட்ட தலைவர்கள் வந்து கூட்டணிக்காக சரி திருப்பியும் ஒரு பேச்சு ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. இப்போ இவரும் கண்டிஷன் போட்டு தான், இப்போ எடப்பாடி அவர்களும் கண்டிஷன் போடுறாரு, ஓபிஎஸ் தினகரன்லாம் நீங்கள் வந்து சேர்க்கணுங்கிற பேச்சு எடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து சொல்கிறத பார்க்குறோம். இப்போ தலைமையை அவர் தக்க வச்சுக்கணும்னு நினைக்கிறாரு அப்படின்னா இப்போ அவர் தான் ஸ்டாண்ட் எடுத்துட்டாருல்ல, பாஜக கூட கூட்டணி கிடையாதுன்னு தானே சொல்லிட்டு இருக்காரு. அப்படி ஒரு வாய்ப்பு இருக்கா? மீண்டும் கூட்டணி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இப்போ இவங்கெல்லாம் 2ஆம் கட்ட தலைவர்கள்லாம் பேசும்பொழுது இப்போது எடப்பாடியார் அவர்கள் அந்த கூட்டணியிலேருந்து வெளியில் வரும்பொழுது அவர் சொன்ன முதற் காரணம், எங்களுடைய தொண்டர்களுக்கு இது பிடிக்கலை,
இவ்வளோ நாள் ஓட்டிட்டோம், ஆனால் இப்போ வந்து தொண்டர்கள் ரொம்ப ஒரு அதிருப்தியை வந்து வெளிப்படுத்தி இருக்கிறாங்க, அவங்க ரொம்ப எதிர்க்கிறாங்க அப்படின்னு தான் வெளியில் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், கூட்டணி பாஜகவோட கூட்டணி வேண்டாம் அப்படின்னு தொண்டர்கள் வந்து ரொம்ப உறுதியாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வெளியில் வந்தார். ஆனால் இப்போ திடீர்னு இவர் இந்த மாவட்ட செயலாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் சொல்கிறத நாங்கள் கேட்டுருவோம், இவங்க ஓபிஎஸை பற்றியோ தினகரனை பற்றியோ சசிகலா அவங்கள பற்றியோ நாங்கள் பேசாமல் இருந்துருவோம், ஆனால் தொண்டர்கள் பேசினா என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு கேள்வியை வைக்கிறாங்க இல்லையா. அப்போ உண்மையிலேயே தொண்டர்களுக்கு இவங்கள மட்டும்தான் உள்ளே சேர்க்கணும்னு இருக்கா, அல்லது வந்து பாஜகவையும் சேர்க்கணும் இருக்கா அப்படின்னு கேட்டால், இவங்க கட்சியிலேருந்து போனவங்க அல்லது அப்புறப்படுத்தினவங்களை சேர்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கே தவிர, மறுபடியும் பாஜகவோட போய் இணையணும் அப்படின்ற எண்ணம் நிச்சயமாக தொண்டர்கள்கிட்ட இல்லை. ஏன்னா தமிழக மக்களே இப்படியான ஒரு கூட்டணியை வந்து வெறுக்கிறாங்க. அதனால்தான் இதுக்கு முன்னாடி இத்தனை சரிவுகளை வந்து அதிமுக சந்திச்சிருக்குன்னு பார்க்குறோம். இப்போது தனித்து வந்து மற்ற கட்சிகளோட, பாசிசம் அல்லாத மற்ற கட்சிகளோட கூட்டணி வச்சுக்கிட்டு இப்போ வந்து தேர்தலை வந்து சந்திச்சுக்கிட்டு இருக்கு. அதனால் இந்த சூழலை பொறுத்த வரைக்கும் தொண்டர்களுக்கு உண்மையிலேயே பாஜகவோட கூட்டணி வைக்கிறதுல விருப்பம் இருக்காது அப்படின்றத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிறோம். அதனால தான் இப்போது செல்லூர் ராஜா எல்லாம் கூட இந்த மாதிரி வந்து பேசுகிறாங்க. அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டால் அதுக்கு இல்லாமலே போயிடலாம் அப்படின்ற மாதிரி அந்த அளவுக்கு வந்து பேசுகிறாங்க. அப்படின்னா அந்த அளவுக்கு அடி வாங்கியிருக்கிறாங்க. ஒரு எவ்வளோ பெரிய கட்சியாக இருந்தது, ஒரு மாநிலத்தினுடைய மிகப்பெரிய முகமாக இருந்த ஒரு கட்சியை இந்த அளவுக்கு சிதைச்சதனுடைய பெருமை யாருக்கு அப்படின்னா நிச்சயமாக பாஜகவுக்கு தான். அப்போ இந்த சூழலில் இனிமேலும் அங்கே போய் நம்ம வந்து கூட்டணி வச்சோம் அப்படின்னு சொன்னால் சரிப்பட்டு வராது. ஆனால் இந்த குறைந்தபட்ச அறிவு கூட அந்த 2ஆம் கட்ட தலைவர்களுக்கு இல்லையே அப்படின்றது தான் எனக்கு ரொம்ப பெரிய ஆதங்கமாக இருக்குது. ஏன்னா இப்போது நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் வேட்பாளர்களை நிறுத்தும் பொழுது மக்களுக்கு தெரிந்தவர்களை அல்லது மக்களினுடைய செல்வாக்கு பெற்றவர்களை அல்லது மக்களுக்கு யார் அந்த அளவுக்கு வந்து சேவை செய்திருக்கிறாங்களோ அவங்கள வந்து நிறுத்துறதுல இந்த 2ஆம் கட்ட தலைவர்கள் தவறிழைத்து விட்டார்கள். அவங்க வந்துட்டு யாரை நிறுத்தணும் அப்படின்ற கொஞ்சம் கூட புரிதலே இல்லாமல் நம்ம ஒரு ஒப்புக்கு சப்பான் அப்படின்ற மாதிரி நிறுத்தினோன்னா அப்போது அதிமுக அந்த இடத்துல செல்வாக்கு இழந்து, ஏற்கனவே அசுர பலம் பெற்ற திமுக அங்கே இருக்குது, அதனால் செல்வாக்கு இழந்து அந்த இழக்கப்பட்ட செல்வாக்கு என்பது பாஜகவுக்கு வந்து கூடுதல் வலிமையாக போயிடும் அப்படின்னு யோசித்து ஒரு உத்தியை பயன்படுத்தி இந்த மாதிரி நிறுத்திட்டாங்க அப்படின்னு பரவலாகவே பேச்சு இருக்குது. அதனால் இந்த 2ஆம் கட்ட தலைவர்களுக்கு தான் இதை பற்றியதான சிந்தனை இருக்கே தவிர தொண்டர்களுக்கு அந்த மாதிரியான சிந்தனை இல்லை அப்படின்றத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கலாம். அதனால் இப்போ மறுபடியும் இவங்க போய் சேருவாங்களா அப்படின்னு கேட்டால் சேர மாட்டாங்க. ஏன்னா தொண்டர்களுக்கு பிடிக்கலை அப்படின்னு எடுத்த எடுப்பிலேயே எடப்பாடி அவர்கள் வந்து தெளிவாக சொல்லிட்டார். அதனால்தான் இப்போ இவங்க 3 பேரை மறுபடியும் நம்ம உள்ளே கூப்பிட்டோம்னா 2ஆம் கட்ட தலைவர்கள் இந்த 3 பேரும் யாருக்கு ஆதரவாக இருக்கிறாங்க, யாருக்கு சாதகமாக இருக்கிறாங்க அப்படின்னா பாஜகவினருக்கு தான் சாதகமாக இருக்கிறாங்க. அப்போ இவங்கள நம்ம உள்ளே கூப்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் சொந்த காசில் சூன்யம் வச்சுக்கிற மாதிரி ஆகிட போகுது. ஏன்னா இவங்களும் 2ஆம் கட்ட தலைவர்களும் கட்சிக்குள்ளே செல்வாக்கு மிக்கவர்களாக மாறினாங்கன்னா அப்புறம் நம்ம பேச்சை வந்து கேட்க மாட்டாங்க. அப்புறம் இந்த கட்சியை கொண்டு போய் ஒரேடியாக அந்த வெண்ணெய் உருண்டைன்னு சொன்னால் பாருங்கள், அந்த வெண்ணெய் உருண்டையை கொண்டு போய் வெயிலுக்கு முன்னாடி வச்சு உருக வச்சுடுவாங்க. அந்த மாதிரி தான் ஆக போகுது. அப்படின்னால்தான் கட்சியினுடைய தலைமை பொறுப்பு ஏற்றிருக்கக்கூடிய எடப்பாடியார் அவர்கள் இப்போ கொஞ்சம் தீவிரமாக வந்துட்டு கவனத்தை செலுத்துகிறார் அப்படின்னு பார்க்குறோம். இப்போ கூட இந்த கூட்டம் நடக்க போகுது அப்படின்னா என்ன குறித்து பேசலாம் அப்படின்றதையும் வந்து அவங்க தெளிவுபடுத்திட்டாங்க. தமிழ்நாட்டில் போதை நடமாட்டம் அதிகமாக இருக்குது, அடுத்ததாக வந்து விலைவாசி உயர்வு, அடுத்ததாக வந்து நீட் பற்றிய இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கெல்லாம் பேசி அதற்கு எதிராக திமுக அரசுக்கு எதிராக ஒரு கண்டனத்தை வந்து நம்ம தீர்மானத்தை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே வந்து தெளிவாக பேசிக்கிட்டு இருக்கார். அப்போது ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ஒருவர் மாநிலத்தில் இருக்கக்கூடிய சீர்கேடுகளை, நிர்வாக சீர்கேடுகளை அல்லது மாநிலம் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை எடுத்து பேச வேண்டியது தலையாய கடமை. அதனால் தேர்தலுக்காக பேசுகிறோம் அப்படின்றது ஒரு பக்கம், மக்களுக்காக, மக்களினுடைய நலனுக்காக மாநிலத்தில் இருக்கக்கூடிய சீர்கேடுகளை எல்லாம் கண்டன குரலாக எழுப்புகிறோம் அப்படின்றதையும் அவர் பேசுகிறார். அப்போது ஓரளவு தன்னை குறைந்தபட்சம்
எதிர்க்கட்சி தலைவராகாவது தன்னை வந்து நிரூபிக்கணும் அப்படின்ற ஒரு போராட்டத்தில் எடப்பாடியார் அவர்கள் இருப்பதை நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த சூழலில் அவர் கொண்டு போய் இந்த கட்சியை கொண்டு போய் மறுபடியும் பாஜகவோட இணைச்சார் அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் கடவுளே வந்தாலும் காப்பாற்ற முடியுமா அப்படின்றது தெரியல. உங்களுடைய நேரத்திற்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி.